முப்பெரும் விழா தமிழகத்தின் எல்லா பகுதிகளிலும் நடக்க வேண்டும் என்ற தமிழக முதலமைச்சருடைய ஆணையிட்டு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருப்பதுதான் ஒவ்வொரு ஆண்டும். இந்த ஆண்டு தமிழக தலைவர் தளபதி அவர்களுடைய 4 ஆண்டு வரலாற்று சாதனையை மக்கள் புரிந்து கொள்கின்ற வகையிலே இந்த அண்ணாவினுடைய பிறந்த நாள், நாளை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பிறந்த நாள், நாளை மறுநாள் தந்தை பெரியாருடைய பிறந்த நாள், இந்த 3ஐயும் சேர்த்து முப்பெரும் விழாவாக கொண்டாட வேண்டும் என்று கலைஞர் அறிவித்த நாளிலிருந்து இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று இந்த நிகழ்ச்சி இங்கேயும் திருக்கோயிலூர் நகர கழகத்தின் சார்பாக, இந்த வார்டின் சார்பாக இங்கே பேரறிஞர் அண்ணா அவருடைய சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டு இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. முப்பெரும் விழாவில் விஜயை விமர்சனம் பண்ணி தலைவர் சொல்லியிருந்தார் திமுக தலைவர், அதுக்கு விஜய் ரிப்ளை கொடுத்துருக்காரு. ஏங்க, அது உங்களுக்கு தெரியாதுல்ல, அவர் அங்கங்கேயும் கூடுற கூட்டம் கிடையாது. அது தமிழ்நாடு பூரா இருக்கிற விக்கிரவாண்டியில் மாநாடு நடத்தி கூட்டினார் பாருங்க, அதே கூட்டம் தான் மதுரையில் கூட்டினார் பாருங்க, அதே கூட்டம் தான் திருச்சியில். அதால் தான் அவர் என்ன பண்ணுறாரு, சனிக்கிழமை நடத்துகிறாரு. தினம் தொகுதிக்கு போனால் அங்கே இருக்கிறவன் எவனா வரணும், இவங்களே திரும்பி வர முடியாது. அதுக்காக திட்டமிட்டு அவர் சனிக்கிழமை நடத்துகிறாரு. அதனால் அடுத்த சனிக்கிழமை திருச்சியில் யார் இருந்தானோ அவன் தான் அடுத்த சனிக்கிழமையும் தமிழ்நாட்டிலேருந்து ஃபுல்லாக போய் சேருவாங்களே தவிர அவருக்குன்னு ஒன்று பெரிய வாக்காளர் கூட்டம்லாம் கிடையாதுங்கிறத தமிழகத்து மக்கள் நன்கு அறிவார்கள். அந்த அடிப்படையிலே தமிழக முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிற நிகழ்ச்சி அதுதான். புதிய எதிரியாக இருந்தாலும் பழையவர்களாக இருந்தாலும் அனைவரையும் வீழ்த்தி தமிழ்நாட்டில் தமிழகத்தினுடைய தலைவர் தளபதியினுடைய ஆட்சிதான் தொடர்ந்து இருக்கும் என்பதில் 26 மட்டுமல்ல, தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் தளபதி தான் என்பதை தமிழகத்து மக்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். அதற்கு ஏற்ப தமிழக முதல்வர் அவர்கள் சாதனை செய்திருக்கிறார்கள். அதையெல்லாம் மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய நாள் தான் இந்த நாட்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.